சரி, இப்போ ஒரு இடத்துல ரொம்ப நாளா அனுபவ பாத்தியத்துல இருக்கவங்களுக்கு அந்த சொத்து வந்துட்டு அவங்களுக்கே உரிமையாகும்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்களே. ரஞ்சனா முல்சன்பாய் வர்சஸ் குஜராத் ஹவுசிங் போர்டு அப்படிங்கிற வழக்குல குஜராத் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பவர் ஆஃப் அட்டார்னி ஹோல்டர் ரொம்ப வருஷமா ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியில, அதாவது ஒரு நடைபாதைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்த ஆக்கிரமிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு உண்டான டாக்ஸும் பே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி என்னோடதுதான் அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் குஜராத் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை எப்பவுமே யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. நீங்க எத்தனை வருஷம் அதுக்கு டாக்ஸ் கட்டினாலும் சரி, அது ப்ராப்பர் ப்ரூஃப் கிடையாது. பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இஸ் ஆல்வேஸ் அ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி குஜராத் ஹைகோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு பவர் ஹோல்டரா நீங்க ஒரு இடத்த எத்தனை வருஷம் நீங்க பாத்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு எப்பவுமே பவர் ஹோல்டர்ங்கிற உரிமை மட்டும்தான் உண்டு. அந்த இடத்தோட ஓனர்ஷிப் உங்களுக்கு எப்பவுமே டிரான்ஸ்பர் ஆகாது. ஒரு தனியாருக்கு சொந்தமான இடத்த 12 வருஷம் கண்டினியூஸா ஒரு நபர் வந்து ஆண்டுட்டு இருந்தாரு, இல்ல அவரோட உரிமையில இருந்துச்சு அப்படின்னா அந்த இடம் அவருக்கு தான் உரிமை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அட்வர்ஸ் பொசஷன் அப்படின்னு எங்க லீகல் டர்ம்ஸ்ல சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை ஒரு தனிநபர் 30 வருஷமா கண்டினியூஸா அவர் கைவசம் வச்சிருந்தாரு, அவர் பொசஷன்ல இருந்தாரு அப்படின்னா அதுவும் அவருக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி லால இருக்கு. பட் இது எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் தான். லா லிமிடேஷன் ஆக்ட் படி அட்வர்ஸ் பொசஷன்ல உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லுது. செக்ஷன் 65 ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட் 1963 படி அவங்களுக்கு அட்வர்ஸ் பொசிஷன்ல வந்து ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லுது. பட் அந்த உரிமை இல்ல, நீங்க அந்த இடத்த டெனண்டா நீங்க மேனேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரைட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது.